வணக்கம். உங்களோடு பகிர்வதற்கான சில கருத்துக்கள். வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு வரணும், இந்த மேம்பாடுகளை பெற வேண்டும்னு எல்லாருமே ஒரு குறிக்கோளோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எப்படி சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு செயலை செய்யும் பொழுதும் விடாமுயற்சி இருக்கணும், அதை செயலை செய்து விடுவோம் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும், அதற்கான கனவுகளும் கடின உழைப்பும், நம்ம அதில் ஏதாவது தோத்துட்டா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதே போலத்தான் எப்பொழுதுமே ஒரு செயலை நாம் செய்யும்போது நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னாக்கா, தயங்குவோம், தயக்கம், ஹெசிடேஷன். இதை செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு. அந்த தயக்கத்தை முதலில் விட்டொழியுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு. நம்ம எல்லாம் கடின உழைப்பு பண்ணுவோம், விடாமுயற்சியோடு இருப்போம், தோல்வியை ஏற்று எல்லாமே செய்யலாம். ஆனால் இது எல்லாமே செய்யணுன்னா முதல்ல இறங்கணும்ல ஃபீல்டில். அந்த ஃபீல்டில் இறங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தயங்குவோம். ஒரு சின்ன விஷயம், வண்ணத்து பூச்சியாகட்டும், இந்த முட்டையிலேருந்து வெளிவரக்கூடிய கோழி குஞ்சுகளாகட்டும், என்ன செய்து அந்த கூட்டுப்புழு பருவத்தில் இருக்கும்பொழுது அதை உடைத்துத்தான் வெளியே வருகிறது. அப்போ தான் அது சிறகு விரித்து பறக்குது இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல அந்த கூட்டை உடைக்கவே வெளியில் வரத்துக்கே பயப்படுறோம். இதுதான் நீங்கள் செய்கிற முதல் தப்பு. இதை செய்யாதீர்கள். அந்த ஹெசிடேஷன் என்று சொல்லக்கூடிய தயக்கத்தை முதலில் நீக்குங்கள். அந்த தயக்கத்தை நீக்கிவிட்டால் நாம் செய்யக்கூடிய செயலின் மேல் முதல்ல நம்பிக்கை வேணும். இதை நான் செய்து விடுவேன் என்கிற நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கைகள் தான் உங்களது எண்ணங்களாக மாறும். உங்களுடைய எண்ணங்கள் வார்த்தைகளாக வர வேண்டும். அந்த வார்த்தைகள் செயலாக வேண்டும், செயலாக்கம் பெற வேண்டும். அப்படி அந்த செயலை செய்யும்போது பழக்கமாக கொள்ள வேண்டும். எனக்கு என்ன வேணும்னு நான் நினைக்கிறேனோ அதை அடைவதற்குரிய செயலை தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும். அதுதான் விடாமுயற்சின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி செய்யக்கூடிய பழக்கங்கள் தான் நாம் வெற்றி பெறுவதற்கான வேல்யூஸ்னு சொல்கிறோம் இல்லையா? மதிப்பு மிக்க உணர்வுகளாகும். அது உணர்வு தான், அது முதல்ல மதிப்பாகும், வேல்யூஸ். அந்த மதிப்பு மிக்க உணர்வுகள் தான் உங்களை இலக்கை நோக்கி பயணிக்க உதவும், இலக்கை அடைய உதவும். டெஸ்டினின்னு சொல்லக்கூடிய இலக்கை அடைவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள், செயலாக்கம், விடாமுயற்சி, தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருத்தல், இது எல்லாம் தான் என்ன கொண்டு நிறுத்துது நம்மளை கரெக்டான வெற்றியை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கின்றன. எனவே முதலாவதாக தயக்கத்தை விட்டொழியுங்கள். மற்றவை எல்லாம் ஒவ்வொன்றாக தானே வரும். ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். இதுவே உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களாகும். நன்றி. நாளை அடுத்த ஒரு செய்தியோடு உங்களுடன் வருகிறேன்.